சத்தம் போடுற பிள்ளைகளா இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோட அதிகாலையில நேரத்தை செலவிடுறது குறைவா இருக்கும். இன்னைக்கு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 63வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க தாவீது பாருங்க அரண்மனையில இருக்கும் பொழுதும் சரி, அவர் ஆடுகள் மேய்க்கும் பொழுதும் சரி, அவர் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, அதிகாலையில என்ன செய்யற, என்னுடைய ஆத்துமா உம்முடைய சமூகத்துல வாஞ்சிக்குது. பாருங்க, உம்முடைய சமூகத்துல நான் என்ன செய்யறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறேன்றத அவர் சொல்றாரு. பாருங்க, அவருடைய தாவீதனுடைய சக்சஸுக்கு மிகப்பெரிய பாருங்க காரணம் அதிகாலையில பாருங்க அரண்மனையில இருந்தாலும் சரி, அவர் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகாலையில தேவனோட இருந்தார்.